கட்சிகளும் ஒன்னாக சேர்ந்து நில்லுங்கள். நான் பாஜகவின் தரப்பில் தனியாக நிற்கிறேன். மக்கள் யார் தமிழே எந்த அளவுக்கு தரிகிடனத்துவம் போட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். தமிழ் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை அண்ணாமலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறதா? மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறதா? அண்ணாமலை சொல்வது அனைத்துமே பொய், ஆனா இங்க இருக்கக்கூடிய நிலைமை என்பதே வேறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை சீமான் அவர்கள் கூறியிருக்கிறார். நீங்கள் இந்தியை திணிக்கிறீர்கள், நீங்கள் இதுதான் உங்களுடைய ஜனநாயகமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகிரங்கமான கேள்விகள் எல்லாம் எழுப்புறாரு. கட்டாயமாக இந்தியை திணிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமான் அவர்கள் அண்ணாமலையினுடைய நேற்று காணொலி, ஒரு நீண்ட காணொலி வெளிவந்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்னைக்கு விக்கிரவாண்டியினுடைய நீதிமன்றத்தின் வாசல்ல செய்தியாளர்களை கிட்டத்தட்ட 25 நிமிடம் சந்தித்து அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அண்ணாமலை சொல்வது அனைத்துமே பொய், ஆனா இங்க இருக்கக்கூடிய நிலைமை என்பதே வேறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை சீமான் அவர்கள் கூறியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது எங்களுக்கு எதுக்கு தேவை, நாங்க எதுக்கு இந்தி படிக்கணும், இந்தி நாங்க படிச்சே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து மத்திய அரசு ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், எல்முருகன் ஆகட்டும், இந்த மத்திய கல்வி அமைச்சர் அவராகட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்தியை படிங்கள் அப்படின்னு நாங்க இந்தியை திணிக்கவே இல்லை. நாங்க சொல்லக்கூடியது விருப்ப மொழியாக ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். இந்தியை தான் படிக்கணும் அப்படின்றத நாங்க சொல்லல அப்படின்றாங்க. ஆனால் சீமான் அவர்கள், நீங்கள் இந்தியை திணிக்கிறீர்கள், நீங்கள் இதுதான் உங்களுடைய ஜனநாயகமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகிரங்கமான கேள்விகள் எல்லாம் எழுப்புறாரு. இதே மாதிரி சீமான் அவர்கள் நேற்று இந்த 2016 உங்களுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க வெளியிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த மும்மொழி கொள்கை வரவேற்கிறோம், ஆனால் ஆரம்பத்துல பயிற்று மொழியா தமிழ் இருக்கணும், கட்டாய மொழியா ஆங்கிலம் இருக்கணும், விருப்ப மொழியா வேறொரு மொழியை கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்ட போது, நீங்க நல்லா படிங்க, நான் என்னுடைய கொள்கை மொழி தமிழ் அப்படின்றதான் வலியுறுத்தினேன், மீறி மற்ற 2 மொழிகள் அது எங்களுடைய விருப்பம், எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் படித்துக் கொள்கிறோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரிகள் பாத்தீங்க அப்படின்னா, மற்ற மாநிலங்களுக்கு, வட மாநிலங்களுக்கு மாற்றப்படுகிறார்கள் அப்படின்னா, அவங்க அங்க போய் அங்களுக்கு ஏத்த போல இந்தியை படித்துக் கொள்வாங்க. அங்க இருக்கக்கூடிய உணவு, அங்க இருக்கக்கூடிய பாரம்பரியம் அப்படின்னு அவங்க மாறிப்பாங்க. எங்களுக்கு தேவை ஏற்பட்டால் நாங்க கற்றுப்போமே தவிர கட்டாயமாக இந்தியை திணிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் பகிரங்கமா கொடுத்திருக்காரு. ஆனால் அண்ணாமலை திரும்ப திரும்ப சொல்வது, விருப்ப மொழி என்பது மலையாளமாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், உங்களுக்கு என்ன மொழி விருப்பமோ அதை நீங்கள் படிக்கலாம் அப்படின்ற ஒரு, இதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு தொடக்கம். இதைதான் இப்ப உத்தரப்பிரதேசத்துல கூட நேற்று பாத்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் தமிழ் படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். அதாவது அவங்க விருப்ப மொழியா, அவங்களுடைய மொழி இந்தி அது அவங்க படிக்கிறாங்க, அது அவங்களுடைய பயிற்று மொழி. ஆனால் ஒரு விருப்ப மொழியா பாத்தீங்க அப்படின்னா தமிழை அவங்க கற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை தமிழை எந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்திருக்கு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்றதுதான் மத்திய அரசு ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாருமே வலியுறுத்துறாங்க. ஆனால் சீமான் அவர்கள் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, 28% இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடியவங்க நைட்டு உணவே இல்லாம படுக்கைக்கு போறாங்க, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு. இதே மத்திய அரசு நீங்க நாங்க ஆட்சிக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த நிலைமைகள் எல்லாமே உருவாகிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கும்போது அதற்கான தீர்வு தான் இந்த இந்தி படிக்கிறதா? இந்த இந்தியை நீங்க ஏற்றுக்கொண்டால் தான் நாங்க நிதி கொடுப்போம், இந்த புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் வரவேற்றால் தான் நாங்கள் நிதி கொடுப்போம் அப்படின்றதுதான் ஒரு ஜனநாயக கட்சியினுடைய அடையாளமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்ல, சீமான் உங்களுடைய பிள்ளை எங்க படிக்கிறார் அப்படின்னு கேட்டதுக்கு, செய்தியாளர்கள் கேட்டதுக்கும் அண்ணாமலை கேட்டதுக்கும் அவர் என்ன பதிலடி கொடுத்திருக்காருன்னா, தமிழ் மொழி இங்க எங்கே கற்றுக்கொள்ளப்படுகிறது, எங்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், முதல்ல அதை சொல்லுங்க. தமிழ் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை அண்ணாமலை அவர்கள்
உருவாக்கி இருக்கிறதா, மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறதா, தமிழை எப்படி படிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்காரு. ஆனா மாநகராட்சி பள்ளிகள்ல தமிழ் வழியில தானே கல்விகள் நடத்தப்படுகிறது. சிபிஎஸ்இ பள்ளிகள்ல மட்டும்தான் ஆங்கில வழியில கட்டாய மொழியாக அது நடத்தப்படுகிறது. தமிழ் விருப்ப மொழியாக மாறிவிட்டது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல. அதுவும் இந்தி என்பதும் ஒரு கட்டாய மொழியாக சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல நடத்தப்படுகிறது. இது பாத்தீங்கன்னா திமுகவினுடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பல பேரினுடைய பள்ளிகள்ல இந்த நிலைமைதான் இருக்கிறது. ஆனா உங்களுடைய பிள்ளை எங்க படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இங்க தமிழே கத்துக் கொடுக்கறதுக்கான பள்ளிக்கூடங்களே இல்ல, அதனாலதான் என் பிள்ளை சிபிஎஸ்இல படிக்கிறா அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க தமிழ் போதிக்கப்படுகிறது. மாநகராட்சி பள்ளிகளுடைய தரம் எந்த அளவுக்கு கீழ்த்தங்கி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுக்கு பின்னாடி போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் மக்கள் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000 பேர் பாத்தீங்கன்னா தமிழ் தேர்வை எழுதாம இருக்கிறாங்க கடந்த ஆண்டுல. அப்போ தமிழ் தாய்மொழியான தமிழ் தேர்வை எழுத பயப்படுகிறார்களா மாணவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப தமிழே எந்த அளவுக்கு தரிகிரணத்துவம் போட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல அப்படின்றதான் மக்கள் அங்கே நம்ம யோசிச்சு கொண்டிருக்கணும். அதாவது தமிழ் என்பது பயிற்று மொழியாக இருக்கணும். அடுத்து கட்டாய மொழியாக ஆங்கில வழி கல்வியை நீங்க கத்துக்கணும். ஏன்னா அது வேர்ல்டு லாங்குவேஜ். எங்க போனாலும் ஆங்கிலத்துல பேசினாதான் நம்மளால பேச முடிஞ்சாதான் கம்யூனிகேஷனை உண்டு பண்ண முடியும். ஆனால் மூன்றாவது மொழி என்பது அது உங்களுடைய விருப்ப மொழியாக இருக்கலாம். உங்களுக்கு எது படிக்கணும்னு தோணுதோ அதை படிக்கலாம். ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது வளர்ச்சியை நோக்கிய பயணமாகத்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக அழிவை நோக்கிய பயணமாக இருக்காது என்பதுதான் மத்திய அரசினுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அனைவரும் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தமிழகம் மட்டுமே தான் இதற்கு தடையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு அண்ணாமலையினுடையது. இப்படி என்னதான் விளக்கம் நீங்க கொடுத்தாலும், மேடைக்கு மேடை போட்டு பட்ஜெட்டை விளக்கினாலும் சரி, புதிய கல்விக் கொள்கை எதற்கு தேவைப்படுகிறது அப்படின்றத நீங்க விளக்கினாலும் சரி, ஆனால் நாங்கள் கற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுடைய பாரம்பரியம் அழிகிறது, எங்களுடைய மொழி அழிகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரிவினைவாதத்தை உண்டாக்கக்கூடிய வகையில தான் சீமான் பேசுகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அரசியல் விமர்சகர்களாகட்டும், எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களாகட்டும் எல்லாருமே வைக்கிறாங்க. ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற விஷயத்துல எல்லா கட்சிகளும் ஒன்று கொடுக்கிறார்கள். இதில் தனித்து நிற்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக மட்டும்தான். அதற்குதான் நேற்று அண்ணாமலை சவால் விட்டு இருக்கிறார். நான் சொல்கிறேன், எல்லா கட்சிகளும் ஒன்னாக சேர்ந்து நில்லுங்கள். நான் பாஜகவின் தரப்பில் தனியாக நிற்கிறேன். மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத மக்களே தீர்ப்பு சொல்லட்டும். மக்கள் தானே எஜமானர்கள், அவர்களே தீர்ப்பு கொடுக்கட்டும். இங்க புதிய கல்விக் கொள்கை வேண்டுமா வேண்டாமா என்பதை மக்களே முடிவு செய்து கொள்ளட்டும் அப்படின்றதை தான் பாஜகவினுடைய தலைவர், தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். அதாவது இப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல பாத்தீங்கன்னா திமுக என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்கன்னா, இப்ப தேர்தல் நெருங்குகிறது, பாஜகவை எதிர்த்து மத்திய அரசை எதிர்த்து இந்த இடத்தில் குரல் கொடுத்தால் மட்டுமே நம்மால் ஆட்சி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத அரசியலால் பேசக்கூடியவர்கள் அனைவரினுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கை மக்களால் வரவேற்கப்படுகிறது அப்படின்றதுதான் மக்களுடைய பார்வையா இருக்கிறது. ஆனால் எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக இணைந்து கொண்டு இதை எதிர்க்கிறார்கள். ஆனால் இதற்கு மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போகிறார்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்ப்போம். புதிய கல்விக் கொள்கை வரவேற்கப்படுமா அல்லது ஒதுக்கப்படுமா அப்படின்றது நம்மளுடைய 2026 தேர்தலுக்குள்ள தெரிஞ்சிடும். இதற்கான முடிவையும் மக்கள் பிரதிபலிப்பார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். இதே போல மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.